தங்களுடைய இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய கேர்னல் கிட்டு அண்ணா மற்றும் மாவீரர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்தி வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருக்கும் காலை வணக்கங்கள். கிட்டண்ணா என்பது ஒரு தனிமனித சரித்திரம். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட ஒரு முறை கிட்டண்ணாவை அவரை ஒரு போராளி என்பதற்கு அப்பால் ஒரு தனிமனித சரித்திரமாக இந்த தேச விடுதலைக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மாவீரன், தமிழீழ விடுதலை புலிகளுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் ஆரம்ப காலத்தில் விடுதலை போராட்டத்தை கட்டி வளர்த்த ஒரு மாபெரும் வீரனாகவும் கிட்டண்ணா எங்களால் நினைவிலே கொள்ளப்படுகிறார். குறிப்பாக 1985-86 ஆண்டுகளில் யாழ்ப்பாண கோட்டையை விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய வைத்தியசாலை வீதிகளிலே ஒரு பிக்கப் வாகனத்தில் உடம்பிலே ஒரு ஷர்ட் இல்லாமல் ஜீன்ஸோடு அந்த கோர்வையான வெடிகளை தன்னுடைய தேகத்திலே குண்டுகளை தாங்கியபடி வெற்றி கலிவர் துப்பாக்கியோடு கிட்டண்ணா அவர்கள் அந்த பிக்கப் வாகனத்தில் வானத்திலே பறக்கும் வானூர்திகளை பார்த்து சுடுகின்ற அந்த சூழலை, அந்த காட்சியை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். களத்திலே நிற்கின்ற போராளிகளுக்கு உற்சாகம் கொடுக்கின்ற, நான் ஒரு தளபதி என்றும் இல்லாமல் எல்லோரோடும் என்று போராடுகின்ற ஒரு போராளியாக, அந்த காலத்தில் ஒரு எழுச்சிமிக்க போராளியாக கிட்டண்ணா இருந்தார். தங்களுடைய விடுதலை போராட்டத்திலே பல மாவீரர்கள் இந்த மண்ணிலே தங்களை ஆகுதியாக்கி இருக்கிறார்கள். முதல் கேர்னல் என்ற தரத்தோடு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய சாதனையாளராக இந்த மண்ணிலே தன்னை ஆகுதியாக்கியவர் கிட்டண்ணா. அவரோடு குட்டிக்குடி உட்பட பல மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணிலே பார்க்கிறோம். குறிப்பாக சமாதான புறாவாக வெளிநாடு ஒன்றிலே இருந்து இந்த நாட்டுக்கான சமாதான செய்தியோடு வந்தவரை கடலிலே வைத்து நயவஞ்சகமான முறையிலே படுகொலை செய்தார்கள். அவருடைய அந்த படுகொலை கப்பலையும் வெடிக்க வைத்து அவர் சாக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கினார்கள். அந்த காலகட்டத்திலே இதற்கு துணை போன எல்லோருமே எங்கள் தேச விடுதலை போராட்டத்தினுடைய சாதகமான தன்மைகளை தாங்கள் இழந்து போன அந்த வரலாற்றை இப்பொழுது உணர்கிறார்கள். ஆகவே கிட்டண்ணா என்பது ஒரு தனிமனித சரித்திரம். அவருடைய வரலாறு, அவருடைய வீரம், அவரிடம் இருந்த ஆற்றல், ஏனையவர்களை அரவணைக்கிற அந்த கைங்கரியம், அவர் மிக மிக உன்னதமான ஒரு போராளியாக தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார். அவர்களுடைய காலம் மிக மகத்தானது. நாங்கள் போராட்டத்தை கட்டி வளர்க்கின்ற காலத்திலே, ஒவ்வொரு போராளிகளையும் அரவணைத்து செல்லுகின்ற காலத்திலே மிகவும் தெளிவான அரசியல் பார்வையோடு போராளிகளை வளர்த்தவர். ஒவ்வொருவருடைய இன்ப துன்பங்களிலும் அவர்களை அரவணைத்து செல்வதிலும் அவருக்கு நிகழ் அவராகவே இருந்தார். கந்தர்மடம் சந்தியில் இருந்த பண்டிதர் இல்லம் அல்லது ஓல்பாக்கிலே இருந்த திலீவனண்ணா அவர்களுடைய அலுவலகம், இதுவே அடிக்கடி மாறி மாறி அவர் நின்றாலும் அவருடைய அந்த யாழ்ப்பாண நகரத்துக்குள் சுற்றி சுற்றி யாழ்ப்பாண கோட்டையை மையப்படுத்திய அவருடைய தாக்குதல் நடவடிக்கைகளும் அவருடைய வீரம் தெரிந்த போரியல் வரலாறும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவ்வாறான ஒரு உன்னதமான அற்புதமான போராளிகளை இந்த தேசம் தந்திருக்கிறது. இந்த தேச விடுதலையிலே போராடி மடிந்த கிட்டண்ணா அவர்களை நினைவிலே கொள்ளுகின்ற இந்த நாள் மிக மகத்தானது. அவருடைய ஞாபகார்த்தமான இந்த பூங்காவிலே மீண்டும் நாங்கள் ஒரு நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு இதில் கூடியிருப்பது மிகவும் ஒரு மனதுக்கு ஆறுதலை தருகிறது. அந்த வகையிலே இந்த ஏற்பாட்டாளர்கள், நலன்புரி சங்கத்தினர் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி தொடர்ந்தும் இதை இன்னும் நாங்கள் விமர்சையாக எழுச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற என்னுடைய எண்ணங்களையும் உங்களோடு பகிர்ந்து